ஹலோங்க ஆக்சுவலி நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மரியா ரெக்கார்டிக் சைக்கோ பார்ட் 6 போன பார்ட் எதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இது நம்ம புள்ள தானா அப்படின்ற மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 6. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங் சீன்லேயே தேங்க் வந்து மா இப்போ சொன்னம்மா என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் போடணுன்னு, நீ என்னம்மா இன்னும் அரைச்சிக்கிட்டு இருக்க? டேய் இருடா, பண்ணும்ல 5 நிமிஷத்தில் பண்ண முடியுமா? அம்மா உனக்கு ஜூஸ் தானம்மா போட சொன்னேன், ஆல்ரெடி போட்டெலாம் வைக்க மாட்டியா? தேங்க உனக்கு என்னடா ஆச்சு? எப்பயுமே காலைல எழுந்திரிச்சே பீர் பாட்டில் எங்கே சரக்கு எங்கே இருந்தானடா கேட்பேன். இப்போ என்னடா என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் போட்டுத்தா, எனக்கு மில்க் ஷேக் போட்டுத்தான்னு கேட்குறேன். உண்மையாகவே நீ என் பையன் தானா? ஒரே நாள் நைட்டில் ஏதோ வேறு மனுஷன் மாதிரி மாறி வந்து நிற்கிறியடா. அம்மா ஏம்மா போட்டுக்கிடுமா, நீ போட்டுக்கிடுமா. அப்போது தேங்கோட அம்மாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம மருமக வந்து நம்ம பையனை நல்லா மாற்றிருக்காளே அப்படின்ட்டு அவளுக்கு நல்லா குஷியாக தான் இருக்குது. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அப்படி ஜூஸ்லாம் போட்டு, சரிடா நானே மருமகளுக்கு போய் கொடுத்துட்டு வரேன். எங்கே போகிற? நீ எங்கே போகிற? எனக்கு ஜூஸ் கொடுக்க? அதெல்லாம் நீ ஒன்று போட வேண்டாம், நான் போய் என் பொண்டாட்டி கொடுக்குறேன், நீ ஜூஸை கொடு. டே இல்லைடா, நீ இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ அதையே பாரு, அம்மா போய் கொடுத்துக்கிறேன். அம்மா நீ உட்காருமா, நீ ரிலாக்ஸாக உட்காந்து நீ ரிலாக்ஸாக டிவி பாரு. ஓ மருமகளுக்கு என் பொண்டாட்டிக்கு நான் போய் கொடுக்குறேன். சரிப்பா, இந்தாப்பா. சரி, நான் போய் என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரம் மேலே வரான். வாயினா அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. பிள்ளைக்கு பாவம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நேற்று பண்ணே அலப்புறையில் அவள் பாட்டுக்கு படுத்து கிடக்குறா. அப்போது தேங்க வந்து அப்படியே கிளாஸை பக்கத்தில் வச்சுட்டு கணத்தில் கை வச்சுட்டு அவளே பார்த்துட்டு, வயன் வயன் எந்திரி வயன். ஐயோ டைம் ஆயிடுச்சா? மணி மணி 5க்கு மேலே ஆயிடுச்சா? ஐயோ நான் சமைக்கணுமே, நான் காஃபி போடணும், அவங்கள எழுப்பி போடணும். தெலுங்கு ஏ ஏ ஏ என்ன புலம்பிகிட்டு இருக்க? எதுக்கு நீ 5 மணிக்கு எந்திக்கணும்? நீ யாருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்? யாருக்கு சமைச்சு கொடுக்கணும்? எல்லாத்தையும் அப்படின்ட்டு இப்போ தான் உனக்கு ஒரு மாதிரி ரியாலிட்டியே புரிய வருது. ஏன்னா இத்தனை நாள் இப்படி தான் வேகமாக இருந்துச்சு, அவங்களுக்குலாம் சாப்பாடு பண்ணி காஃபிலாம் போட்டு கொடுத்துருப்பா. கொஞ்சம் லேட்டானால் கூட பிடிச்சி அடிப்பாங்க. ஸோ அந்த ஞாபகத்தில் சொல்லியிருப்பா போல். அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சதும் அப்படியே ஒரு மாதிரி தேங்கே பார்த்துட்ருக்கா. தேங்கும் புரியுது ஏதோ பயப்படுறா போல் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன்ல, யாரும் அடிக்க மாட்டாங்க என்ன? யாரும் அடிக்க மாட்டாங்கல்ல? நான் லேட்டாக இருந்துச்சது தப்பா? ஏண்டி தப்பு? நீ எப்போனாலும் எந்தி, யார் ஒன்று என்ன சொல்ல போகிறா? நீ லேட்டாக இருந்துச்சுன்னு யார் ஒன்று அடிக்க போகிறா? சொல்லி யார் அடிப்பா? நீங்கள். நான் ஏண்டி அடிக்க போகிறேன்? எல்லாம் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமே. எங்கள் வீட்டில் மெய்ட் இருக்காங்கடி, அவங்க சமைச்சு கொடுப்பாங்கடி. நீ ஏண்டி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? இல்லைங்க நான் தானங்க பண்ணி கொடுக்கணும். ஐயோ தங்கமே, நீ பண்ணி தர வேணாண்டி. நேற்று பண்ண வேலை எனக்கே தெரியும். நீ மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு தான் எந்திப்பா நினச்சேன். பரவாயில்ல, 11 மணிக்கே எழுந்திரிக்க சீக்கிரம் தான். விடு, இந்தா ஜூஸ் குடி. ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது. என்னடி ஆச்சு? எனக்கு வயிறு வலிக்குது. நேற்று அப்படி ஆனால் வலிக்க தாண்டி செய்யும், பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப வலிக்குது. ஜூஸ் குடி ஜூஸ் குடி. சரி அப்படின்ட்டு வானும் அந்த வாங்கி ஜூஸை குடிக்கிறா. ஸோ அவள் பாட்டுக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டா. முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறா. பார்த்தா பெட்ஷீட்லாம் அங்கிட்டு வலை கிடக்குது. அதெல்லாம் எடுத்து அப்படியே கவர் பண்ணிட்டு தேங்க பார்க்குறான். அவன் என்னன்னா நல்லா குறுக்குறோன்னு பார்த்துட்ருக்கான். வாயனும் ப்ளீஸ் இப்படி பார்க்காதீங்க. சரி பார்க்கல, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, இல்லை நான் தூக்கிட்டு போவா? வேணாம் நானே போய்ப்பா அப்படின்ட்டு பாவம் பிள்ளைல எந்திக்க முடியல. அப்படியே தவண்டு போயிட்டுருக்கா. ஏதோ தவக்களை குதித்து தாவி போதும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கா. தேங்கெலாம் சிரிப்பெலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவள் பண்ணுற ஒரு விஷயமும் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக காமெடியாக இருக்கான். அவன் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதே பார்த்து சிரிச்சுட்டே அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவனே எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வெளில வரான். மறுபடியும் வந்து பல்ல கட்டிகிட்டே தான் வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா பார்க்குறாரு, என்ன பிள்ளை அதிசயமாக சிரிச்சுட்டு வரான், ஒருவேளை போதை அதிகமாகி பல்ல கட்டிட்டு வரானோ அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு, ஏய் இங்கே வா, உன் பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாரு. காலங்காத்திலே நல்லா சரக்கு போட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏங்க அவன் சரக்கே அடிக்கலைங்க. அடிக்கலையா? அப்புறம் எதுடி பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? அதாங்க எனக்கும் தெரில. அவன் காலைல எஞ்சதுலேருந்து இப்படி தாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி புதுசாக பண்ணுறான். எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒருவேளை இவன் ட்ரக்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால மூளையில் ஏதோ குழம்பிருக்குமோ? இருக்கும் வராமல அவன்கிட்ட கேட்போம் இரு. தேங்கு என்னப்பா? என்னடா
ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. எதுக்கிட்ட சிரிச்சிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. என் பொண்டாட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. வேறு ஒன்றும் இல்லை. அவளை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது. என்னது, அவளை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதா? என்னடி சொல்கிறான்? அதாங்க நானும் அப்போதிலேருந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விடு, சரக்கு அடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்களும் எதுவும் கண்டுக்கலை. அவன் பாட்டுக்கு ஏதோ சரக்கு அடிக்காமல் சிரிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணா என்ன, அவன் ட்ரக்ஸ் எடுக்காமல் இருக்கணும், அது போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கே தேங்க் பாட்டுக்கு கீழே உட்காந்துருக்கான். ஸோ வானுமே அப்படியே ரெடி ஆகிட்டு வரா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி வரா. கொஞ்சம் பயந்து தான் இறங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கீழே வந்தது அவங்க அத்தை வந்து, வயன் எந்திரிச்சிட்டியாம்மா, வா வா, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சாப்பிடுவா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வானா, இல்லை நான் கீழே உட்காந்தே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் மேலே உட்காந்துக்கோங்க. ஏம்மா, ஏன் நீ கீழே உட்காரணும்? நான் எங்கள் வீட்டிலலாம் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன் ஏன் உன்னை அங்கே உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க? இல்லை வேணாம், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீங்கள் மேலே உட்காந்துக்கோங்க, இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயப்படுறா. தேங்காய் பார்த்ததும், மாமா என்னம்மா பண்ணவளை? நான் ஒன்றும் பண்ணலடா, அவள் தானே பயந்துட்டுருக்கா. ஏய் என்னடி? இல்லை நான் கீழே உட்காந்துக்கிறேன். நீ ஏண்டி உட்காரணும்? வா இங்கேருந்து உட்காரு சேரில். நான் வரல, அடிப்பாங்க. யாரடி அடிப்பா உன்னைய? மா, உங்கள் ஆத்தாக்காரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. உங்கள் அத்தை உங்கள் அத்தையா? அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். இல்லை வேணாம், அவளுக்கு கூப்பிடாதீங்க ப்ளீஸுங்க, அவளை கூப்பிடாதீங்க. எங்க வேணாங்க, நீங்கள் என்ன சொன்னால் கேட்குறேங்க, ப்ளீஸுங்க அவளுங்க மட்டும் கூப்பிடாதீங்க ப்ளீஸ், அவங்க அடிப்பாங்க. வேணாம் ப்ளீஸ் உங்களை கெஞ்சிரு, வேணாம் ப்ளீஸுங்க, வேணாம் அவளை கூப்பிடாதீங்க. சரி அழுகாத, யாரையும் கூப்பிடல. உன்னை இவ்வளோ குடும்பப்படுத்தி வச்சுருக்காங்களா? சரி விடு, நான் யாரையும் கூப்பிடல, எதுவும் பண்ணல. வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வா நம்ம 2 பேர் சாப்பிட்லாண்ணே, வா. இல்லைங்க நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? யாரையும் உன்னை எதிரி பண்ண போகிற? யாருமே இங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க பாரு. இங்கே யாரையா பார்த்தா உன்னை அடிக்கிற மாதிரி இருக்கா? மிஞ்சி போனால் நான் வேணா உன்னை அடிப்பேன். நானும் உன்ட்ட நல்லா தானே பேசுகிறேன், வா. இல்லை நான் வரல. வயன் ஏண்டி? ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, வா அப்படின்ட்டு அவளை டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறான். அவ்வளோ அமைதியாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கா. அவங்க சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. வயன் அப்படியே அதை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா, சாப்பிடவே இல்லை. அவங்க அத்தை தான், இங்கே பாருமா வயன், நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு தெரியும் சின்ன வயசுலேயே உன் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு. ஸோ நீ எதுக்கு இப்படி இருக்கல எனக்கு ரீசன் தெரில. பட் உன்னை நல்லா அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன், உன் அம்மா மாதிரி நீ நினச்சிக்கோ சரியா? நான் உனக்கு அம்மா மாதிரி தான், நீ எதுக்கும் பயப்படாதானே, சாப்பிட்டு, இல்லை நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு மாமியாரே வயனுக்கெலாம் ஊட்டிலாம் விட்றாங்க. வயனுக்குமே இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக ரிலீஃபாக இருக்குது. அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ தான் கரெக்டாக நிற்கும் ஜியாவும் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அவங்க அம்மா தான் கால் பண்ணி விருந்து கூப்பிட்ருப்பாங்க போல். ஸோ அது கரெக்டாக உள்ளே வராங்க. நிற்க பார்த்தது அவ்வளோதான், வயன்லாம் பின்னாடி அப்படியே தேங்க் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா. ஸோ தேங்குமே அப்படியே அவங்க தங்கச்சியை பார்த்ததும் எந்த ரியாக்ஷன் கொடுக்கலாம், அவன் பாட்டுக்கு தான் வாடி அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அவள் வந்ததும், என்னடா புதுசாக கல்யாணம் இருக்குது, ஹன்னி எப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? என் முன்னாடி நல்லா தான் பார்த்துக்கிறா. ஏன்னா நீ கலங்கத்திலே வந்துட்ட? ஆமாம், அம்மா தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க, அதான் வந்தேன். வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நிக்கு கூப்பிட்றாங்க. ஸோ நிக்கும் வரான், வந்து வயனை பார்க்குறான். அவள் அப்படியே ஆள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஹேர்ஸ்டைலாம் மாறி வேற மாதிரி இருக்கா. அப்படியே அவளை ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். இதை தேங்க் பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள வயனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அவள் தங்கச்சி மாதிரி தானே? தங்கச்சி மாதிரி தான் வளர்த்துருக்கோம், என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு அத்தை பொண்ணு தானே. ஓ, ஆனால் இப்போ அவன் பொண்டாட்டியாச்சே, அவளை தங்கச்சி மாதிரி வளர்த்துருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், அவளை அவ்வளோ ஹாப்பியாக வளர்த்துருக்கோம். அவங்க அம்மா அப்பா இறந்தப்போ கூட என் அப்பாவும் அம்மாவும் சரி அவளை நடு ரோட்டில் விடாமல் அவளை தூக்கி வச்சு எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்துருக்கோம். ஓ அப்படியா, சரி புரியுது. வயனை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அவளை வளர்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வயனை பண்ண மாதிரி என் தங்கச்சியை பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதை பற்றி தெரியும்ல, ஆல்ரெடி 2 பேர்த்த கோவத்துலேயே போட்டு தள்ளியிருக்கேன். உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. எங்ககிட்ட இருக்க காசுக்கு என் தங்கச்சி 2வது தரமாக என் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஏதோ மேலே ஆசைப்பட்டான்னு பாவப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் அம்மா அப்பாவும் அதே கேஸு தான்.
உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாமல் ஒன்றும் இல்லை. வாணி யார் என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும். ம் ஸோ அதனால் ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ. புரியுதா? புரியுது. நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, எனக்கு நடிக்காத அப்படின்ட்டு தேங்காய் அங்கேருந்து போயிட்டு வாயினா பார்த்து, நீ ஏன் நின்றுட்டுருக்க, உட்காந்து சாப்பிடு. இல்லை வேணாம், அவங்க வந்து சாப்பிடட்டும். நான் நான் கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கிறேன். என்ன வேலை இருக்க போகுது, ஒரு வேலையும் இல்லை, நீ உட்காந்து தின்னு. இல்லைங்க எனக்கு ஏதோ உட்காந்து தின்னுன்னு சொன்னேன். எல்லாம் என்கிட்ட அடி வாங்குறியா? இல்லை இல்லை நான் சாப்பிட்றேன். சாப்பிடு போ அப்படின்ட்டு வாயனை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. வாயனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நிற்க ஒரு மாதிரி வாயனை பார்க்குறான். வாயனா நிற்க பார்க்கவே இல்லை, பாட்டுக்கு குனிஞ்சு தலை நிமிராமல் உட்காந்து கிடக்குறேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ஜியா வந்து லியா வந்து அக்கா எப்போ வந்த அப்படின்ட்டு அவங்க அக்கா ஜியா கிட்ட தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் ரூமுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிற்கு தான் இங்கே உட்காந்துருக்கான். அவன் அப்படியே வாயனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. தேங்காய் பார்த்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அவன் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு எதுவும் சும்மா பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தான் அவனும் பார்த்துட்டு இருக்கான். வாயனா சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்க நான் ரூமுக்கு போவா? ஏன்டி ஏன் என்கிட்ட கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணுவியா? உனக்கு தானே எதுவும் பண்ண தெரியாதா? இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டா அத்தை ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது சொல்வீங்க. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? போ. சரி அப்படின்ட்டு வாயனும் அப்படியே போயிட்டா. அப்போ தான் நிற்க வந்து வாயனை ஒரு நிமிஷம் அப்படின்றான். வாயனுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பதட்டமாகறா. அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போய் நின்றுட்டுருக்கா. அப்போ நிற்கும் எழுந்துச்சி போய் வாயன்கிட்ட, என்ன வாயன், புது வீடு எப்படி இருக்குது? உனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா? உனக்கார வீடு வேறு, நல்லா பெரிய இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி வசதிலாம் நல்லா இருக்குல்ல? அதானே, எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? இங்கே பாரு, ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. என்னை பற்றியோ இல்லை என் அம்மா அப்பா உனக்கு பண்ண டார்ச்சரை பற்றியோ ஏதாவது இந்த வீட்டில் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், இன்னும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காத. உன் புருஷனால நான் ஒன்றும் கிழிக்க முடியாது. நான் வச்சு செஞ்சுருவேன். பெல்ட் அடி எங்கள் வீட்டில் எத்தனை வாட்டி வாங்கியிருக்க, அந்த அடி 100 மடங்காக திருப்பி கொடுப்பேன். ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவேன். ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? ஒழுங்காக இருக்கணும். இங்கே என் அம்மா அப்பா மானத்தை வாங்குற மாதிரி ஏதாவது பண்ண, இல்லை நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சது வச்சுக்கோயேன், நான் கொன்றுவேன். கொலை பண்ண தயங்க மாட்டேன்னு தெரியும், கொன்றுவேன், பார்த்துரு அப்படின்றான். எனக்கு பாவம் அவ்வளோதான், அழுகெல்லாம் முட்டிட்டு நிற்கிது. அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி போய் நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக தேங்க வந்து, என்னம்மாப்ல ஏன் பொண்டாட்டிக்கிட்ட என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, அதான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒழுங்காக இருக்கணுமா, உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்லினாலும் ஒழுங்காக கேட்கணும், மாமியார் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். அவளுக்கு தான் அம்மாப்பா இல்லையே, அதான். அவளுக்கு அம்மாப்பா இல்லைன்னு அவள் சொன்னதை விட நீங்கள் தான் வந்ததுலேருந்து ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அப்பெல்லாம் இல்லை, சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கோ வாயன் அப்படின்னு எடுத்து சொல்ல தான் வந்தேன். ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா? ஆமாம் ஆமாம். சரி, அங்கே போய் உட்காருங்களா? என் பொண்டாட்டி நான் ரூமில் விட்டுட்டு வரேன். சரிம்மா, சரிங்க, சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு நீக்கும் போய் உட்காந்துக்கிட்டான். இங்கே தேங்காய் வாயனை பார்த்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வாயன் எதுவுமே சொல்ல அமைதியாக நிற்கிறா. திருப்பியும் கேட்குறான், இங்கே பாரு, அவன் என்ன சொன்னான்? உன்னை திட்டினானா, நான் மிரட்டினானா? சொல்லு, பயப்படாமல் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். உன்னை கை காலை நான் உடச்சி போடுறேன், நீ சொல்லு. இல்லை அவன் எதுவும் சொல்லலை. என்னை பார்த்தா உனக்கு என்ன கும்பிட்ட மாதிரி இருக்காடி, அவனை பார்த்து ஏதோ சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. எதுவுமே சொல்லன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லைங்க அவன் எதுவும் சொல்லலைங்க, நீங்கள் விடுங்க, இதை பற்றி கேட்காதீங்க. பையன் என்கிட்ட போய் சொல்லாத, எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு கோவம் வரும். இல்லை அவன் ஒன்றும் சொல்ல, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. தேங்க் அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தவன் வாயின் வந்து அவனை மதிக்காமல் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் அவனை இக்னோர் பண்ணிட்டு போனதை பார்த்தது அவ்வளோ கோவம் வருது. இருடி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக ஜியாவும் வந்துட்டா. ஸோ அவங்க அம்மாவும் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு விருந்து போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க தேங்கிட்ட, வாயினங்கடா, அவள் டயர்டாக இருக்குன்னு ரூமில் படுத்துருக்காம்மா. ஏன்டா கூட்டு வர வேண்டியதானே, எல்லோரும் இருக்கோம்ல, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம்ல. அவள் இப்போ தானம்மா சாப்பிட்டா, திருப்பி எப்படிமா அவள் சாப்பிடுவா? நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. 2 வாட்டி போய் கூப்பிட்டேன், எனக்கு காண்டாகுது. நீங்கள் போய் கொடுங்க, எனக்கு கோவம் வேறு வருது.
உனக்கு கோவம் வருதா சாமி? அப்ப நீ போ வேண்டாம். நீ இங்கேயே உட்காரு. நீ கோவம் வந்தா கொஞ்சம் பைத்தியக்கார மாரி தான் நடந்துப்ப. நீ இரு அப்டின்ட்டு. அப்படியே அவங்க மாமியார் போறாங்க. போய் வயன கூப்பிட்டு பார்க்குறாங்க வயனம். "இல்ல அத்த நான் வரல அத்த. நான் அப்புறமாட்டி வரேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தலைலாம் சுத்துற மாரி இருக்கு அத்த. நான் வரல வரல" அப்டின்ட்டு என்னென்னமோ ரீசன் சொல்றா அவங்களும். "அப்படியாம்மா சரி" அப்டின்ட்டு கீழ வராங்க. நிக்கும், ஜெயம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் அவங்க போயிட்டாங்க அப்டின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வாயன் அப்படியே கீழயே வரா. ஸோ கீழ வந்து அப்படியே தேங்க பார்த்தா, தேங்க அப்படியே வாயன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அவன் முறைக்கிற முறையிலே வாயனுக்கு அப்படியே கை கால்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடுங்குது. ஒரு மாரி பதர்றா. ஏன் இவரு இப்படி முறைக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் பயந்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா பை சீ யூ லேட்டர்.